வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி. வெங்கடேசன் பேசுறேன். இப்ப TikTok எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் யூனிஃபார்மோட சில குழந்தைங்க வந்து TikTok பண்றாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு 10த், 9த், 8த் கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த பசங்கள்லாம் TikTok பண்ணும்பொழுது, அந்த யூனிஃபார்மோட பண்றாங்க. அந்த யூனிஃபார்மோட பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, எல்லாருக்குமே வந்து மன உடைச்சல் ஆகுது. ஏன்னா, நெறைய புள்ளைங்க வந்துட்டு ஏழை பிள்ளைங்கலாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால, அந்த யூனிஃபார்மோட இந்த மாரி புள்ளைங்கலாம் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி தைரியமா பண்றவங்கலாம் நம்ம புள்ளைங்க தவறு செஞ்சுட்டு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்களா? இல்ல நம்ம புள்ளைங்கலாம் நடைமுறையா இங்க அ கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குமா? இல்ல இந்த மாரி தான் இருக்குமா? அப்படின்ற மாரி பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தேகத்துக்கு உரிய ஒரு இந்த பதிவா இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க தயவுசெய்து சொல்றேன். உங்க அம்மா, அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்கள படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஜாலியா சுத்தி திரியிறீங்க. ஏதோ ஒரு டிக்டாக்ன்ற போர்வையில இன்னொரு நபர் கூட வந்து கள்ள தொடர்பு மாரி வச்சு டிக்டாக் பண்றீங்க. அது வந்து ஏன்னு சொன்னாக்கா, உங்களுடைய அம்மா, அப்பாலாம் பாருங்க எங்க கஷ்டப்படுறாங்க தெரியல. யாருடைய அப்பா எங்க செக்யூரிட்டியா இருக்காரோ, யாருடைய அம்மா எங்க பூ வித்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல பழம் வித்துக்கிட்டு இருக்காங்களோ, எங்க கீரை வித்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல பிச்சை எடுக்குறாங்களோ, அத நோக்கி பாருங்க. உங்க படிப்புக்காக அவங்களுடைய இமேஜ வந்து ரொம்ப வாடி வதங்கி அவங்க ஃபேமிலியில வந்து முன்னேறாம, இது நாள் வரை கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு 4 எழுத்து சொல்லிக் குடுத்து, உங்களுக்கு வந்து 4 எழுத்து படிக்க வச்சு, நீங்க நல்ல மாரியா வரணும், நல்ல மாரியா குடும்பத்தோட இருக்கணும், நல்ல மாரியா ஒரு கல்யாணத்த பண்ணணுன்ற ஒரு ஆ பேரண்ட்ஸ் உடைய கனவுகள் எல்லாம் வீணாக்குறீங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க பண்ணுங்க. பண்றத பத்தி ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டு பண்றதுனால, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவுது. நான் சொல்றது கூட உங்கள தவறா நெனைக்கலாம். ஆனா, இப்ப தெரியாது உங்களுக்கு. நாளைக்கு நீங்க உங்க பிள்ளைங்கள இதே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, அந்த யூனிஃபார்ம் போடும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். நீங்க பயப்படக்கூடிய நாள் மிக தொலைவில் இல்ல. நாளைக்கு உங்க குழந்தைங்க பொறந்து, உங்களுடைய மனசு கஷ்டம், அந்த திகிலுடைய கஷ்ட நஷ்டம் அப்போ உங்களுக்கு நெனப்பு வரும். பார்த்துங்க. அதனால எல்லா பெண்களையும் நான் குறை சொல்லல. படிப்பு வந்துட்டு ரொம்ப சிறந்தது நம்ம ஒரு மனிதனுக்கு. ஏன்னா, இன்னைக்கு அந்த படிப்பு வச்சு தான் எல்லாருமே முன்னேற முடியும். எந்த ஒரு ஆஃபீஸரும் ஒரு டாக்டர் ஆக முடியும், ஒரு கலெக்டர் ஆக முடியும். இந்த படிப்பு வந்துட்டு நம்மளுக்கு இலவசமா கிடைக்குது. அதனால வந்து இந்த படிப்பு விஷயத்துல இருக்கும்போது, அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட தயவுசெய்து பிள்ளைங்களா, நீங்க இந்த மாரி வந்து இந்த டிக்டாக் பண்றது, எவ்வளோ உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. உற்றார் உறவினர்லாம் இருப்பாங்க. இத பாரு இந்த பொண்ணு இந்த மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண ஐய்யய்யோ! அப்படின்ற மாரிலாம் பேர் எடுக்காதீங்க. செல்லங்களா, நீங்க வந்துட்டு உங்க அம்மா, அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து குடுங்க. அவங்கள வந்து மனசு நோவறதுக்கு வைக்காதீங்க. உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம். அவங்களும் பார்த்தாக்கா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தயவுசெய்து டிக்டாக் பண்ணாதீங்க. டிக்டாக் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு பாட்டுக்கோ, எதுக்காவது நீங்க பண்ணுங்க. ஆண்டு விழாக்கெல்லாம் பண்ற மாரி. அதனால வந்து ரோட்ல இந்த மாரி நின்னுகிட்டு ஒரு மாரி செக்ஸுவல் பாட்டுக்கெல்லாம் வந்து நீங்க டிக்டாக் பண்ணீங்கன்னா, தயவுசெய்து சொல்றேன். உங்களுடைய நான் வந்து ஏதோ சொல்வதற்காக அல்ல. உங்களில் ஒருவனாக நான் சொல்றேன். உங்களுடைய அண்ணனாகவோ, உங்களுடைய தகப்பனாகவோ நான் இத சொல்றேன். இத வந்து மனசுல ஏத்துக்கிட்டு, நீங்க நல்ல மாரியா நல்லா படிங்க. உங்க லைஃப்ப நீங்க பார்த்துங்க. அம்மா, அப்பாவ பாருங்க. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் டெய்லி யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும், போகும். அம்மா, அப்பாலாம் நிரந்தரம். பார்த்துங்க. உங்களுக்கு நான் இந்த என்னுடைய வேண்டுகோளாக இத வைக்கிறேன்.